வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 200 ml திக்கான தயிர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் நான் 1.5 கிலோ. அதை இந்த மசாலாவில் இப்போ போட்டுக்கலாம். இது கூட அரைப்பிடி புதினா, அரைப்பிடி கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கலாம். வெங்காயம் வெட்டும்போது இது போல் ரவுண்டாக வெட்டினா இது போல் உதிரியாக வரும். இது போல் தான் நம்ம வெங்காயம் வெட்டணும். இப்போ இந்த பிரியாணிக்கு பொரிக்கிறதுக்கு வெங்காயம் அப்படி தான் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை விடுத்துட்டு இது போல் வெட்டினீங்கன்னா கொத்தாக இருக்கும், இது பிரிஞ்சு வராது. அதனால் இது போல் கட் பண்ணாதீங்க. இப்போது நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் ஏற்கனவே 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணியில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெங்காயத்தை பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் நல்லா பரப்பி ஆற வைங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி எவ்வளோன்றதை நம்ம அளந்து பார்த்துடலாம். நான் ஒரு 6 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இது ஒரு 1.25 கிலோ இருக்கும். அதை நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது மெதுவாக வாஷ் பண்ணுங்கள். அரிசியை போட்டு நல்லா பிணைஞ்சிலாம் கழுவக்கூடாது. அப்படி கழுவுனிங்கன்னா அரிசி உடஞ்சி போகும். அதனால் இது போல் தொலாவி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போது பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம வெங்காயம் பொரித்த அதே எண்ணெயில் 3 பிரிஞ்சி இலை, 4-5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் ஜாதி பத்திரி, 3 பட்டை, ஒரு 6-7 ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 6 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகா நடுவில் கொஞ்சமாக கீறி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இது போல் முனையில் கொஞ்சமாக கீறி போட்டால் பிரியாணியில் அந்த பச்சை மிளகாவோட வாசனை நல்லா வரும். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் லெக் பீசஸை இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எல்லா மசாலாவும் சிக்கனில் நான் போட்டு வச்சுருந்ததுனால இப்போ தனியாக இதுக்கு நம்ம மசாலா எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரைப்பிடி புதினாவும் அரைப்பிடி கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பொரித்து வச்ச வெங்காயத்தை ஒரு பிடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு முழு எலுமிச்சம்பழம் சாறு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நான் 3 டீஸ்பூன் உப்பு போட்டு அது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியையும் அதில் போட்டுடலாம். இந்த அரிசி ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ ஒரு கிளாஸில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊற்றி அதில் கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாலில் குங்குமப்பூவும் ஊற வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அது மேலே இந்த சிக்கன் பாத்திரத்தையும் வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அரைப்பிடி புதினா, அரைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சோறையும் அதில் போட்டுடலாம். இப்போ எல்லா சோறையும் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருந்த அந்த ரோஸ் வாட்டரும் கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி, பொரித்து வச்சுருக்கிற வெங்காயம், இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டின் ஃபாயில் போட்டு இதை நான் மூடிடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாழை இலை யூஸ் பண்ணலாம், துணி யூஸ் பண்ணலாம், பேப்பர் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் போடலாம். போட்டுட்டு இது போல் நல்லா டைட்டாக மூடிட்டு அது மேலே வெயிட்டான பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இதை நீங்கள் திறந்து பார்க்கணும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டின் ஃபாயிலை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குது. இது போல் பொல பொலன்னு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரணும். உங்களுக்கு கேசரி கலர் வேணான்னா அதை நீங்கள் விட்டுடலாம். இப்போ நான் இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பிரியாணியை நீங்கள் அவிச்ச முட்டையும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் எந்த டிஷ்ஷு ஃபேமஸ்ன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on my next video. Bye.